சரியா இவையை பற்றி எங்களுக்கு சொல்றது எங்களை பற்றி இவைக்கு சொல்றது அப்படி இந்த காசை வச்சிடாப்பு நெதர்லாந்துல இருந்து ஜானா கோல்டன் சொல்லி எங்களுக்கு ஒரு ஆள் 50,000 ரூபாய் அனுப்பி இருந்தவா அந்த இரண்டு அம்மாட்ட கொடுக்க சொல்லி அப்ப அந்த இதுல வந்து 50,000 ரூபாய் கொடுக்க வந்திருக்கிறேன் எனக்கு இந்த காசு வேலைக்கு கிடைச்சிட்டுது நான் இது தனியாக இதுக்காக வரணுன்றதுக்காக அவங்க ஏற்கனவே நான் கோல் பண்ணி சொல்லிட்டேன் உங்களுக்கு ஒரு 50,000 ரூபாய் வந்திருக்குது நான் விலையக்க கொண்டு வான்னு சொல்ல அப்ப அவ சொன்னா அவசியம் இல்லை தம்பி நீங்க விலையக்க கொண்டு வாங்க உண்டு சரியோ அப்ப நான் வேற ஒரு அலுவலாக வந்த இடத்த தான் அப்ப இந்த காசும் அவன் கையில ஒப்படைக்க போறேன் அதோட வந்து பிரான்ஸ் நாட்டில் இருந்து கிருவான்னு சொல்லி அவர் முன்னோட காய்ச்சிருந்தார் அந்த மகளுக்கு அக்காவுக்கு வந்து ஆடை விட்டு கொடுத்தவ அப்ப அந்த ஆட்டையமக்கு அடுத்து நீங்க போட்டு விடுங்க தம்பி நான் எனக்கு கேட்டேன் அப்ப அந்த இதில் இந்த அம்மா 50,000 ரூபாய் கொடுத்துட்டு ஆடம் உங்களுக்கு எடுத்து காட்ட போறோம் மற்ற அதோட வந்து இவைக்கு வந்து இந்த கிளிநொச்சிய புறப்புறமாக கொண்ட ஒரு குடும்பம் என்ன அவ வந்து வீடு உடைச்சு புது வீடு கட்ட போயிடும் அப்ப அதுல இருந்த ஜன்னல்கள் கதவு எல்லாம் வந்து இவைக்கு கொடுத்துருக்கணும் இந்த உள்ளுக்கு இருக்க நான் காட்டுறேன் கதவு ஜன்னல் நில எல்லாம் கொடுத்துருக்கணும் அப்படி வேற வேற உதவியாலும் வேற செய்திருக்கணும் ஞானா ஹோல்டர்னு சொல்லி அவர் தான் அனுப்பியிருந்தார் அந்த காசை இந்த அம்மாட்ட கொடுக்குறேன் தான் சரி இந்த காசை நீங்க எனக்கு கொடுத்து விட்டபடியால அவர் தந்துட்டார் நன்றி உங்களுக்கு இந்த வீடு கட்டுறதுக்கு ஐயா இந்த காசை நீங்க எனக்கு தந்ததுக்காண்டி உங்களோட குடும்பத்துக்கு நான் நன்றி சொல்றேன் இன்னும் இதை போல இந்த வீடு இப்போ நாட்டு பிரச்சனை சாமான்கள் விலையால கொஞ்சம் கட்டாம இருக்கிறேன் ஐயா கட்டாயம் வார மாசம் இந்த கொஞ்சம் பொருள்கள் விலை குறைய கட்ட தொடங்குவேன் எனக்கு பாறைபுரத்துல இருந்தும் ஒரு தம்பி வெளிநாட்டில் இருக்கிறவர் ஒரு வீடு உடைச்சி ஜன்னல் கதவுகள் சும்மா தந்தவர் எல்லாம் அப்படி இன்னும் இதை பார்த்து இன்னும் உறவுகள் எனக்கு உதவி செய்து இந்த வீட்டை கட்டி தந்தா உங்களுக்கு நன்றி மறுபடியும் இந்த காசு அந்த தம்பிக்கு நன்றி சொல்றேன் சரி ஒரு வேலை இந்த அம்மாட்ட இந்த காசு கொடுத்துருக்குது மற்ற சில பேர் வந்து நீங்க கொமெண்ட்ஸ்ல போர் என்னன்னு சொன்னா இப்ப இந்த காசு எடுத்து நாங்க மீட்டர் வட்டி கொடுக்குறோம் அப்படி இப்படின்னு சொல்லி நாங்களே ஏற்கனவே அம்மா சொல்லி போட்டோம் உங்களுக்கு அம்மா 50,000 காசு வந்திருக்குன்னு சொல்லி அவங்க வந்த உடனே கோல் பண்ணி சொல்லி போட்டோம் அப்ப அவ சொன்னவா அவசரம் இல்லை தம்பி நீங்க விதையக்க கொண்டு வாங்க வேண்டும் சரியோ உறவுல தயவு செய்து மற்ற பற்றி யாரும் தேவையில்லாம கதைக்காயங்கோ மற்றவன மனசை நோவ பண்ணாங்க உங்களால உதவி செய்ய விருப்பம் இல்லாட்டி பேசாம இருங்கோ செய்யறவனை விடுங்கோ அதாவது பழமொழி சொல்லுவான் தானும் படான் தள்ளியும் படான்னு அதே மாதிரி தான் எங்களுடைய சில பேர்த்த கருத்துகள் திண்ட கையால காதல மாட்டோம் சரியோ இவையை பற்றி எங்களுக்கு சொல்றது எங்களை பற்றி இவைக்கு சொல்றது அப்படி கதைக்காங்க நிறைய கதைங்க உங்களோட என்ன பிரச்சனை சரியோ பட் இப்ப வாங்க ஆடு பார்ப்போம் வணக்கம் பிரான்ஸ்ல இருந்து எனக்கு கிருவாண்டவர் ஆடு வண்டி தந்தவர் வாழ்வாதாரம் செய்தவர் அவருக்கு மிகவும் நன்றி எனக்கு இப்படி உதவி செய்ததுக்கு அவரோட ஃப்ரெண்ட் ஒரு ஆள்தான் யாழ்ப்பாணத்திலிருந்து நெல்லியடி அங்கிருந்து ஆடு கொண்டு வந்த சிலாவு முழுக்க அவரோட சிலாவு தான் வீடு வரும் வரையும் ஆட்டுட சிலாவு முழுக்க அவர் தான் அவருக்கு மிகவும் நன்றி இந்த உதவி செய்ததுக்கு இப்படி எனக்கு செய்த போல இன்னும் வர இந்த மாதிரியா கடையில் நிற்கி இப்படி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இப்ப இது இந்த கிருவானை அவர்கிட்ட கொடுத்த ஆடு வந்து இது தாயும் மற்ற 3 குட்டியும் என்ன என்ன ஆடு இது ஜமுனா ஆடும் 3 குட்டியும் மற்ற தாயாடும் செவிய பாத்தீங்களா இதுதான் தாயாடு ஒரு தாயாடும் 3 குட்டியாடும் 2 கிடா குட்டி என்ன இது மறைக்குட்டி அது தாயின் கலர்ல இன்னைக்கு அப்ப இந்த அம்மாவுக்கு வந்து இந்த கிளிநொச்சிக்கா இந்த வீடு உடைச்சு புதுசா கட்ட போயினோம் அப்ப அதுல எந்தெந்த நிலையல் ஜன்னெல்லாம் வந்து இந்த அம்மாவுக்கு கொடுத்துருக்கணும் நீங்க உங்களோட வீட்டுக்கு அவன் பையனால் நினைக்கணும் தங்கச்சியை வீடு உடைச்சு கட்டினோம் அப்ப அந்த நிலை எண்ணெய் எல்லாம் இந்த பேக்கு கொடுத்துருக்குது பாருங்க யூடியூப் பார்த்துக்கிறாங்க 2 வருஷம் வச்ச நிலைய ஜன்னல் மற்ற இந்த
எல்லாம் போலீஸ் பண்ணி போட்டு வடிவா கட்டலாம். என்ன எனக்கு இந்த வெளிநாட்டுல இருந்து ஒரு தம்பி தான் தங்கச்சி இந்த வீடு உடைச்சு கட்டுறேன்னு சொல்லி இந்த ஜன்னல் கதவு நிலையெல்லாம் தந்தவர். ஒரு சிறகு கதவும் 3-5 நிலையும் 6 ஜன்னலும் தந்தவர். அவருக்கு நன்றி. அவர்கிட்ட போன் நம்பர் எங்கட போன்ல இருந்து அழிஞ்சு போச்சு. எடுத்து நான் அவருக்கு நன்றி சொல்ல இல்ல. அவர்கிட்ட குடும்பத்துக்கும் அவர் தங்கச்சி குடும்பத்துக்கும் நன்றி என்று நான் சொல்றேன். இதுல எனக்கு தந்து உதவி செய்ததுக்கு. நான் இந்த சாமான் விலையால கொஞ்சம் வீடு கட்டுறதா தள்ளி போட்டிருக்கிறேன். என்கிட்ட இருக்கிற காசு வீடு கட்ட காணாது, கொஞ்சம் தான் இருக்கு. அதால நான் அந்த பிரச்சனை விளையாண்டுட்டு இருக்கிறேன். நான் கட்டுவேன் வீடு, நான் ஏமாத்த மாட்டேன். எல்லாரும் இந்த யூடியூப்காரர் கூட சொல்லியிருக்கேன், இந்த காசை வச்சு நான் எல்லாம் சும்மா செலவழிக்கிறேன் என்று சொல்லி. நான் அப்படி செய்ய மாட்டேன். உங்களுக்கு வீடை கட்டி போட்டு எனக்கு உதவி செய்த அத்தனை உறவுகளுக்கும் நான் எடுத்து போடுவேன் இந்த வீட்டை. அவர்கிட்ட நன்றி. முதல்ல ஏதாங்க கிரில் வச்சுங்கடா நகல கிரில் தம்பி கீழே இந்த கீழாம் கிரில் வச்சு நல்ல ஜன்னல். ஐயோ தம்பியில நம்பர் அழிஞ்சு போச்சு ஐயா. எடுத்து நன்றி சொல்லி நாங்க மலைகளை துவான ஒழுங்குமே இல்லை. அதுக்காக இப்படி கட்டி வச்சிருக்கோம். இங்க நல்ல கிரில் நல்ல ஜன்னல். வீடு கட்டியாவே இருக்கு இல்லையா? உடைச்சது இப்ப போலீஸ் பண்ணி போட்டு போடலாம். ஆஸ்பத்திரியால வந்தவர் தானே. எல்லாம் இருக்கா என்ன எப்ப வந்து ஆஸ்பத்திரியால? சரி 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 நான் பார் அப்ப ஆபரேஷன் எல்லாம் செய்து விட்டு கிடக்குது. அந்த சீல துணியில பிடிச்சுதான் எழும்புறதோ காதுங்க. இது நான் பொடி போட்டோன்னே இது கூடி போச்சு. இவ்வளோ பட்டி விட்டா தூட்டுனா சூக்கோணம் கத்தி காட்டாதாங்க அந்த வெளி காட்டா சரிங்க கோயில்கிட்ட கொண்டு போ. அப்ப என்ன ஒப்பரம் செய்து விட்டாச்சு? பெஞ்சு சரி சரி சரியா அவுக்காங்க. கிளினிக்கு விலை சொன்னாங்க போறதுக்கு 1000 ரூபாய். நீ பாராண்டு நான் பார்த்து ஒன்னு கிடந்து பேட்டி தானே சாப்பிட்டீங்க. அப்ப சலமெல்லாம் பைப்புல அமைச்சுக்கிறாங்க. என்ன சலமெல்லாம் பையில அமைச்சுக்கிறாங்க. அவட செய்வ மாதிரிடா. பின்ன நான் இருக்கிற வழியா யார் பாக்குறதப்பா உங்களை? பேசினாரா யார் பாக்குறது உங்களை? அவடலாம் லஞ்ச யாரு கல்வ சுகருந்தா புடிய வந்து தூக்கி அரைஞ்சு யாரு? ரேகாவோ ரேகாவோ யார் வந்து பார்த்து உங்களை சாப்பாடு அந்த இதுகள் எல்லாம் செய்யும்? ரேகா பிடிய உடம்பு வந்து இது என்னன்னா இப்ப எங்களுக்கு ஜெர்மன்ல இருந்து உங்களுக்கு முதல்ல அம்மா உதவி செய்தவா? என்ன ஜெர்மன்ல இருந்து அம்மா உங்களுக்கு முதல்ல உதவி செய்தவா? கேட்கல. சரி அப்ப அந்த இதுல இந்த உதவி கிடைச்சிருக்கு. இருந்தாங்க இதுக்கு மாப்பட்டிக்கு கிடாக்கு கிடைச்ச குடியுங்கோ. பேரண்ட மனசிய உங்களை பாக்குறா. அவள்தான் என்ன கக்குயி கொடுத்து அதுதான் முடியும். இந்தாங்க இதுல மாப்பட்டி எல்லாம் கிடாக்கு. இதுல மிச்சம் 4000 ரூபாய் கிடாக்கு. இந்த காசை வச்சிடாப்பு வச்சு நான் சொல்றேன். இது ஒரு 1000 எடுத்துக்கொண்டு எனக்கு ஒரு வண்டியில உண்டு பிடிச்சி நடக்கிற வண்டியில உண்டு வாங்கிட்டா. சரி பாப்பா மேடம் இதாண்டு கிடைச்சா வேண்டுவோமே. அந்த வண்டியில் தந்தா நீங்க ஒளிமி நடப்பீங்களோ? அந்த வண்டியில் தந்தா ஒளிமி நடப்பீங்களோ? ஒளிமி நடப்பேன். அது இல்லாதெல்லாம் படுத்திருக்கிறீங்க. அந்த வண்டியில் இல்லாதெல்லாம் நடப்பீங்க. அந்த அது என்ன அது அந்த ஊண்டி நடக்கிற நீதான் இதெல்லாம் இதுல படுத்திருக்கிறத முன்று அறிவிடாதான். சரி நான் பாப்பேன் அது கிடாச்சு என்ன பண்ணி தாரன். மற்ற இதுக்கு மாப்பட்டிகள் பிஸ்கெட் சீனி தேயிலை மிக்சர் எல்லாம் கிடாக்கு. அதையும் குடிச்சு குடியுங்கோ. அப்ப நான் மிச்சம் யாரும் எடுத்தால் பாப்பேன். நான் இது பண்ணி தாரன் போக்கர் வண்டில் எடுத்தேன். மெல்ல மெல்லமா நடக்கும். சரியா சரி ஒரு வேலையை இப்ப என்னன்னு சொன்னா ஜெர்மனில இருந்த அம்மா நிதியூடாக இந்த கார்த்திகப்புக்கு நாங்கள் முதல்ல வந்து அம்மா நிதியோட ஒரு உதவி செய்திருந்தோம். அப்ப இப்ப வந்து ஐயா கொடுக்க சொல்லி 5000 ரூபாய் தந்திருந்தா. மற்றது வந்து அதில் வந்து ஐயா அவருக்கு வந்து மாப்பட்டி சீனி தேயிலை உப்பு பிஸ்கெட்டுன்னு சொல்லி கிரீங் ரேக்கர் பிஸ்கெட்டு தேயிலை அப்படி நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம். மிச்சம் 4000 ரூபாய் காசும் கொடுத்துருக்குறோம்.
மற்ற இன்னொரு இடத்த கொடுக்கணும் அந்த அம்மாண்ட காசுங்கன்னு சொன்னால் அம்பட்டா வத்தேக்க இந்த 2 மனநிலையில் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளும் இந்த வயசு ஒன்று ஐயா அம்மாக்கும் பங்காளி நிப்பு அப்புறம் வாங்கும். சரி ஒரு வேலை இப்போ என்ன சொன்னால் இந்த ஜெர்மனிலேருந்து இருந்த அம்மா நிதி உதவியுடன் அந்த அம்பட்டாவத குளம்பங்கட சொல்கிற இடத்துல அந்த 2 மனநோயாளிகள் பிள்ளைகளும் அந்த வயசு ஒன்று அம்மாவும் ஐயாவும் நிற்கணும். இப்போ அங்கான் பூரா கொடுக்க வாங்க. கூப்பிடுங்க நாளைக்கு தெரியல உங்க படத்திருக்கப்பா கடிக்கிற பிரச்சனை அப்புறம் புண்ணுக்கு ஊசி போடும். மெதுவா வாங்க என்ன குளிசை கொண்டு போய் குளிசையை போடுவோம். சரி என்ன அம்மா அங்க படத்துக்குறா என்ன மத்தியாம என்ன சமையல் கறி மீன் பண்ணது. சரி அம்மா முழிப்போம் வா. அம்மா என்ன என்ன கால் நீங்க போறாங்க பட்டு தண்ணியில குளிச்சது சரியா ஒட்டியே கண்ணுக்கு மறந்து விட்டது கண்ணுல பிரஷர் பிரஷரா பிரஷர் ஒன்னா தெரியாம தெரியுமா என்ன மறந்து விடுவோம். அதுக்கு ஆப்ரேஷன் செய்யலாது. அது ஆப்ரேஷன் செய்யலாதோ அப்ப இதம்மா ஜெர்மனில இருந்து ஒரு அம்மா உதவி செய்திருந்தவா உங்களுக்கு கொடுக்க சொல்லி உங்களோட முதல் பார்த்தவா பார்த்துட்டு இல்ல 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 அது பேரு இல்ல இல்ல. அப்ப இது வந்து ஜெர்மனில இருந்து கிடைச்ச ஒரு நிதி. அப்ப உங்கள்கிட்ட கொடுக்க சொல்லி இருந்தா அதை உங்களோட பார்த்தவா வீடியோ சிலாவுக்கு வச்சிருங்க. 5000 ரூபாய்க்கு வேற ஒரு ஐயா காத்திய போன்னு சொல்லி அவருக்கு ஒரு 5000 உங்களுக்கு ஒரு 5000 கொடுக்க சொன்னேன். அப்ப அதான் கொண்டு வந்த நாங்கள். சரி காசு தந்த பிள்ளைக்கு நன்றி. சரி ஒரு அவளை இப்போ என்னென்னு சொன்னாங்களே ஜெர்மனில இருந்து கிடைச்ச இந்த அம்மாவோட நிதி ஊடாக காத்தியாப்புக்கும் கொடுத்து இந்த வேக்கும் கொடுக்க சொல்லியிருந்தா. அப்போ அந்த இதில் 2 பேருக்கும் கொடுத்துருக்குறோம். இந்த நிதி அனுப்பிய அம்மாவுக்கு எங்களோட தமிழ்மிக்ஸ்சுமி சேனல் ஊடாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சரி ஒரு வேலை இப்போ என்ன சொன்னாங்க சுவிஸில் இருந்தாக்கா சுவிஸில் இருந்து ஒரு தங்கச்சி வராது தான் அந்த பிள்ளைங்க வீடியோ பார்த்துட்டு அவன் தான் இந்த 25,000 ரூபாய் கொடுக்க சொல்லி அனுப்பியிருந்தவா அந்த மருத்துவ செலவுக்குன்னு சொல்லி சரியோ அந்த இதில் நான் பிள்ளைகிட்ட கொடுக்குறேன் 25,000 ரூபாய் இந்தாங்க தங்கச்சி. அப்போ எங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் அந்த உதவில் மல்லுமன்ற இடத்துல நிற்கிறோம். இந்த பிள்ளைய நீங்கள் முதல்ல எங்களை காணொலியில் பார்த்துருப்பீர்கள். அப்போ அந்த இதில் முதல்ல ஒரு நிதி கிடைச்சி 20,000 ரூபாய் அந்த பிள்ளை இந்த பேரில் கொடுத்துருக்குறோம். இப்போ ஒரு 25,000 ரூபாய் கொடுத்துருக்குறோம். வேண்டாம் மருத்துவ செலவுக்கு ஆஸ்பத்திரிக்கு போக்குவரத்து செலவுகளுக்கு சொல்லி தான் இந்த நிதி அனுப்பப்பட்டிருக்குது. அந்த காசை வந்து நான் பிள்ளைங்க கையில் ஒப்படைச்சிருக்கிறேன். இது சுவிஸில் இருந்து வந்து தங்கச்சியோட தான் அனுப்புகிறோம். அந்த வீடியோ பார்த்துட்டு அது சரியாக கவலைப்பட்டு காய்ச்சல் தான் அனுப்புனது. இப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிள்ளைக்கு என்ன தேவையோ அதை செய்யுங்க. நீங்கள் பிள்ளைக்கு சொல்ல விரும்புங்க. நன்றி அக்கா. வெக்கப்படக்கூடாது கதைக்கு வெக்கப்பட்ட எங்க சிரிக்கல வாகல. சரி ஒரு வேலையை இப்போ சொன்னால் நாங்கள் உடைவில் மல்லுமன்ற இடத்துல நிற்கிறோம்.
எழுத பிள்ளைகள் கையில் 25,000 காசு கொடுத்துருக்கிறோம். அதோட ஜெர்மன்லேருந்து வந்த 2 காசும் உங்களோட முதல் காணொலியில் பார்த்துருப்பீங்க. அதில் உங்களை சேர்ந்து தான் பெறும். இந்த சின்ன வீடியோன்றபடியாக அதை கொஞ்சத்தை சேர்த்து தான் போடுவோம். சரி உறவுகளே, இந்த நிதி அனுப்பிய தங்கச்சிக்கு எங்கள் தமிழ்மிக்சுமி சேனல் ஊடாக நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் நீரோடி காலம் வாழ வேண்டும். இன்னும் பல உறவுகள் இருக்கணும். அதுக்கு உங்களை மாதிரி உதவும் கரங்கள் உதவி செய்யணும்னு சொல்லி உங்களை நீ அடுத்த காணொலியில் சந்திக்கிறோம்.